2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ள செயின்ட் பெர்னார்ட் வகை மோப்ப நாய் தமிழக தீயணைப்பு துறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையில் ரிமோ என்ற புதிய மோப்ப நாய் குட்டி சேர்க்கப்பட்டுள்ளது. பிறந்து 45 நாட்களே ஆன இந்த நாய் செயின்ட் பெர்னார்ட் வகையைச் சேர்ந்தது. இதன் விலை 2 லட்சம் ரூபாய். ஏற்கனவே 5 மோப்ப நாய்கள் உள்ள தீயணைப்பு துறையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த நாய் மற்ற நாய்களை விட மோப்ப சக்தி திறன் அதிகமுடையது. குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய இந்த ரிமோ நாய்க்காக தனியாக ஏசி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊட்டி, நீலகிரி போன்ற மலை பிரதேசங்களில் நிலச்சரிவின் போது ஏற்படும் இடர்களை குறைக்க மோப்ப பணியில் இது ஈடுபடுத்தப்படுகிறது. இந்த நாயை தீயணைப்புத்துறை இயக்குநர் நட்ராஜ் அறிமுகப்படுத்தினார். இது குளிர் பிரதேசத்தில் மிக சிறப்பாக செயல்படும். அதனால் நீலகிரி மாவட்டம் இல்லாட்டா கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களுக்கு அதை அனுப்புவோம். இது முதல் கட்டமாக எங்களுடைய பயிற்சி மையத்தில் ஒரு 3-4 மாதங்கள் அதை வைத்து அதற்கு பயிற்சி கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நீலகிரி மாவட்டத்திற்கு அனுப்பிவிடும். இதற்கிடையே தீ விபத்துக்களை குறைப்பதற்காக தீயணைப்புத்துறை நிழல்கள் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினருடன் இணைந்து மாவட்டம் தோறும் மரங்கள் நட உள்ளதாக நட்ராஜ் கூறினார். அது நிழல்கள் என்ற ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு இருக்கிறது. அவர்களோடு இணைந்து மரங்கள் ஒரு தீ பாதுகாப்பு என்ற உணர்வினை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மரம் நடும் விழா இது எங்களுடைய பயிற்சி மையத்தில் துவங்கப்பட்டு எல்லா தீயணைப்பு நிலையங்களிலும் இது ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றப்படும். செயின்ட் பெர்னார்ட் வகை நாய் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக தீயணைப்பு துறைக்கு வாங்கப்பட்டுள்ளது.